கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தூய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துதல் சொல்கிறோம். இன்றைய நாளிலே வத்தலோடு கிறிஸ்துவின் சபை போதகர் அர்ஜுன் ஐயா கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அந்த செய்தியை கேட்டு எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய செய்தி வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக 100க்கு அதிபதியின் விசுவாசம், த ஃபெய்த் ஆஃப் சென்ச்சூரியன். இந்த 100க்கு அதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது அவன் கேள்விப்பட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3 வாசிக்கின்றோம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அன்பானவர்களே, இவன் இயேசுவை குறித்து முதலாவது கேள்விப்பட்டான், அவருடைய அற்புதங்களை குறித்து. நம்முடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கின்றானே, இயேசுவின் இடத்திலே நாம் இதை தெரியப்படுத்துவோம், அவர் வந்து இவனை குணமாக்கட்டும் என்று அவன் நினைத்து தன்னுடைய தெரிந்த அந்த மூப்பர்கள், யூதருடைய மூப்பர்களை இயேசுவின் இடத்திலே அனுப்புகின்றான். தான் போகவில்லை, இந்த மூப்பர்களை அனுப்புகிறான். இவனோ ஒரு 100க்கு அதிபதி, ஒரு அதிகாரத்திலே இருக்கின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்த சகல நன்மைகளையும் அவன் கேள்விப்பட்ட போது தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் மரண அவஸ்தையாய் இருக்கின்றான். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith comes by hearing and hearing by the word of God. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் எப்படி வரும்? கேள்விப்படுவதனாலே வருகிறது. இந்த காதாலே கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம். எனவே வேதம் சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த செவி வழியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளாக விசுவாசம் வருகிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த விதமாக இந்த 100க்கு அதிபதிக்கு விசுவாசம் வந்தது. மேலும் யாக்கோபு 5:16 பார்க்கிறோம், நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. திருமறை போதிக்கிறது என்றால் அந்த வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் சுஸ்தமடைய வேண்டும் என்றால் ஒரு நீதிமானுடைய ஜெபம் தேவ சமூகத்திலே போய் கேட்கப்படும். இந்த 100க்கு அதிபதியினுடைய வேண்டுதல் ஆண்டவராய் இயேசுவினுடைய சமூகத்துக்கு கடந்து சென்றது, அது கேட்கப்பட்டது. அதைத்தான் இந்த யாக்கோபிலே நாம் படிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 100க்கு அதிபதி தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ நண்பர்களுக்காகவோ அல்ல, ஒரு வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். ஒரு வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்கிறான்.
யாராவது வேலைக்காரருக்காக வேண்டுதல் செய்வார்களா? ஆனால் நல்லவர்கள் வேலைக்காரர்களுக்காக வேண்டுதல் செய்வார்கள். வேலைக்காரர்கள் நன்றாக இருந்தால் தான் வேலைகள் சிறப்பாக நடக்கும். ஆகையினாலே இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு சிறப்பான அதிபதி என்று பார்க்கிறோம். அந்த வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்தான். இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டான். அந்த நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவது, அந்த மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், லூக்கா 7வது அதிகாரம் 4-5 வசனங்கள், அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஜனத்தையே நேசிக்கிறான். இஸ்ரவேலை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் இந்த நூற்றுக்கு அதிபதி. அநேக ஜனங்களாலே ஒரு நற்சாட்சி பெற்றவன் என்று நாம் இந்த இடத்திலே நாம் சொல்லலாம். கருத்தாய் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் அந்த மூப்பர்கள். அப்போ அந்த மூப்பர்கள் எந்த அளவுக்கு இந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்திலே நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று பாருங்கள். அந்த அளவுக்கு எல்லாராலும் ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக அவன் இருந்திருக்கிறான். நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கள் என்று சொல்வார்கள். உண்மையிலே அவன் தேவையில் இருக்கின்றானா என்பதை அறிந்து நாம் கொடுக்க வேண்டும். அதை போல இந்த தயவு செய்கிறதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி சரியானவன், நேர்த்தியானவன். அவனுடைய வேலைக்காரனுக்கு நாம் இதை செய்யலாம், இந்த அற்புதத்தை செய்யலாம். மூப்பர்கள் இயேசுவினிடத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஜெப ஆலயம் கட்டுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ஜெப ஆலயத்தையே இஸ்ரவேலுக்காக அங்கே கட்டி கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவன் தன்னை குறித்து பெருமையாக பேசவில்லை. ஒருவேளை அவர்களை அனுப்பும்போது, நான் ஒரு ஜெப ஆலயம் கட்டி கொடுத்திருக்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த வேலைக்காரனை சுகமாக்க கூடாதா என்று அவன் கேள்வி எழுப்பவில்லை. அதை பிரபகண்டா பண்ணவில்லை. இந்த மூப்பர்கள் தான் சொல்லுகிறார்கள் இயேசுவினிடத்திலே அவன் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தான் என்று. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 3-4 வசனங்கள், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை சேர்த்துகிறதை உன் இடதுகை அறியாதிருக்கிற கடவுது. Let not the left hand know what the right hand does. நாம் இந்த கையில செலுத்துகிறோம், அது மற்ற கைக்கு தெரியக்கூடாது. வலதுகை செலுத்துகிறதை இடதுகை அறியாதிருக்க கடவுது. இன்றைக்கு நாம் அந்த விதமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோமா? வேதம் சொல்லுகிறது, நமக்கே நாம் எவ்வளவு செய்தோம் என்று தெரியக்கூடாது. நாம் தாரை ஊதுவிப்போம் என்றால் அதனுடைய பலனை அடைந்து விடுகிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ஜெப ஆலயத்தையே கட்டி கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சபையை சார்ந்தவர்களே, நாம் கொடுக்கின்றோம். எந்த அளவுக்கு கொடுக்கின்றோம்? நமக்காக வீடுகளை கட்டியிருக்கிறோம், நமக்காக வயல்களை வாங்கியிருக்கிறோம், இன்னும் நமக்காக அநேக பொருள்களை சவதரித்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ வீடுகள் கூட சிலர் கட்டி வைத்து வாடகைக்கு விடுகிறார்கள். ஏன் கர்த்தருடைய ஆராதனைக்காக ஒரு ஸ்தலத்தை நாம் கட்டி கொடுக்க கூடாதா? இந்த நூற்றுக்கு அதிபதியை போல அப்படி செய்வார்கள் என்றால் இன்றைக்கு ஊழியம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கும்? யாரோ செய்யட்டும், நாம் ஏன் செய்ய வேண்டும்? ஏதோ போனோமா வந்தோமா, ஏதோ ஒரு காணிக்கையை போட்டு விட்டு வந்து விடுவோம். அது அல்ல, நாம் மனம் உவர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் ஜெபாலயத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆனால் அவன் ஒரு ஜெபாலயத்தையே கட்டி கொடுத்தான். மூன்றாவது
காரியமாக பார்க்கும்போது இதையெல்லாம் கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட போனார். லூக்கா 7வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இயேசு போகிறார். அந்த காரியத்தை அவன் கேள்விப்படுகிறான். உடனே 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? தன் சிநேகிதர், உடன் இருக்கக்கூடிய அந்த சிநேகிதரை அழைத்து, நீங்கள் அவரிடத்திலே போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவனோ தன்னுடைய சிநேகிதரை அனுப்பி வர வேண்டாம், வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் யாருக்கும் வருத்தமாக இருக்கும் அல்லவா? ஆனால் இவன் வர வேண்டாம் என்று சொல்வதனுடைய ஒரு நோக்கம் இருந்தது. ஏனென்றால் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து மேன்மையானவர், உன்னதமானவர், இந்த வானம் பூமி சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் அவன் 100க்கு அதிபதி. 100 பேர் அவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய அவன் என் வீட்டுக்கு அவர் வருவது நல்லதல்ல, வேண்டாம் என்று தன்னுடைய சிநேகிதர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வகையிலே மீண்டும் சொல்லுகிறான், நான் உம்மிடத்தில் வரவும் பாத்திரன் அல்ல, நீர் என்னுடைய வாசலுக்குள் பிரவேசிக்க பாத்திரன் அல்ல, நானும் உம்மிடத்தில் வருவதற்கு பாத்திரன் அல்ல. அதனால அவனும் போகவில்லை. இயேசுவின் இடத்திலே மூப்பர்களை அனுப்பியிருக்கிறான். மூப்பர்கள் போய் சொல்லும்படியாக தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மூப்பர்களை அனுப்புகிறான். அவரோ இந்த 100க்கு அதிபதியை சந்திக்கும்படியாக திரளான ஜனங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட அவன் சிநேகிதரை அனுப்பி, வர வேண்டாம், என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி சிநேகிதரிடத்திலே சொல்லி அனுப்புகிறான். அன்பானவர்களே, இந்த இடத்துல நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது லூக்கா 5வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, குறிப்பாக 8வது வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். எதற்கு இந்த வார்த்தையை பேதுரு சொல்லுகிறார்? அங்கே ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை சந்திக்கிறார். பேதுருவை நோக்கி, பேதுருவே, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ என்று சொல்லுகிறார். ஒரு படவிலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். அங்கே பேதுரு இருக்கிறான். ஆழத்திலே அவர் சொன்னபடியாக தள்ளி கொண்டு போகிறான். இப்பொழுது வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். வலைகளை போட்டு திரளான மீன்களை பிடித்தார்களாம். திரளான மீன்களை பிடித்து படவிலே நிரப்பினார்கள். 2 படகு நிறைய மீன்களாலே நிரப்பினார்கள். ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. பேதுரு சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி போட்டான். போட்டா 2 படகுகள் நிறைய மீன்கள். அப்பொழுதுதான் அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும், என்னோடு இருப்பதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, அதனால என்னை விட்டு நீங்க போயிடுங்க, நான் ஒரு பாவி என்று அறிக்கை விடுகிறான். அன்பானவர்களே, இதை போலதான் அந்த 100க்கு அதிபதி என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஏனென்றால் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், நான் அதுக்கு தகுதியானவனே அல்ல, அதனால இங்க வர வேண்டாம், நானும் அவரை பார்க்கும்படியாக கடந்து செல்லவில்லை.
ஏனென்றால் அந்த தகுதி என்னிடத்திலே இல்லை. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு அப்படியே யோசிக்கிறார்கள். அன்பானவர்களே, பரிசுத்தமான மார்க்கம், இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து வந்தவர், அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு கூட நாம் தகுதியற்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்துகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் அவரை விசுவாசிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்முடைய பாவத்தை முழுவதுமாக மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பார்த்தரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பாருங்க, என்ன ஆச்சரியம் என்று பாருங்க. இயேசுனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாவே போதும், அவர் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இருக்கிற இடத்திலிருந்து அவர் சொன்னாவே போதும். இது அவரிடத்துல நான் தெரியப்படுத்தி விட்டேன். அவர் அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், என் வேலைக்காரன் சுகமாகி விடுவான். பாருங்க, அந்த ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இயேசுவின் மீது வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்பிக்கை வைக்கிறார்கள், நீங்கள் நானும் கூட நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை எத்தகையதாக இருக்கிறது? இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசமானது இருக்கிறதா? அந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? அப்படி நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் பல இடங்களுக்கு கடந்து சென்று ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ண மாட்டோம். இருக்கிற இடத்திலிருந்து வேண்டிக் கொண்டாவே போதும், தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வந்துவிடும். ஆக நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்திலே தெரிவிக்கும் போது அவைகளை உடனே அவர் சந்திப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். பரலோகம் எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே தேவன் இருக்கிறார். நாம் கண்டதில்லை, அதனுடைய தூரத்தை நாம் அறிந்ததில்லை, இருந்தாலும் நாம் விசுவாசிக்கிறோம். அங்கே தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். நாம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். அவர் உடனே பிதாவுக்கு தெரியப்படுத்தி அந்த தேவையை உடனே சந்திக்கிறார். இது எத்தனை அற்புதமான காரியம்! அந்த ஒரு நம்பிக்கை இந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் இருந்தது. நாங்க தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். தொலைக்காட்சி நேயரே, உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய நம்பிக்கையை போல நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். லூக்கா 17வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசு போகக்கூடிய வழியிலே தூரத்திலே நின்று கொண்டு, ஐயரே எங்களை சுகமாக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்தார். ஒரு குஷ்டரோகிகளுக்கு என்ன தேவை? எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தேவை, மற்றவர்களைப் போல நாங்களும் சுகமாக வாழ வேண்டும், சமுதாயத்திலே எங்களுடைய குஷ்டரோகம் நீங்க வேண்டும். ஆகையினாலே இயேசு, ஐயரே எங்களை சுகமாக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் என்று வேண்டுதல் செய்தார்கள். தூரத்திலே நின்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்தப்படியே காண்பிக்கும்படியாக போகிறார்கள். அந்த நம்பிக்கை பாருங்க. இயேசுவினுடைய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அந்த 10 குஷ்டரோகியுமே அதை நம்பி அப்படியே போகிறார்கள். போகக்கூடிய வழியிலே சுகமாகிறார்கள். ஆசாரியரிடத்தில் போகவில்லை, ஆசாரியருக்கு காண்பிக்கவும் இல்லை, அந்த வார்த்தையை நம்பினார்கள். தொலைக்காட்சி நேயரே, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய வார்த்தை வேதாமத்திலே அப்படியே உதிர்ந்து கிடக்கிறது. அநேக வார்த்தைகளை பார்க்கிறோம்.
அந்த வார்த்தைகளை நீங்கள் நானும் விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நலமான காரியங்கள் நடைபெறும். வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வேதாகம் சொல்கிறது. அவர் சொல்ல அப்படியே ஆனது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது அவருடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அந்த வார்த்தையின்படியாக 10 குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள். 100 வேலைக்காரன் சுகமாகிறான். நீங்கள் நானும் கர்த்தருடைய வேதத்தை தினமும் வாசிக்கிறோம். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை, நான் இவ்வளவு நாளாக சபைக்கு கடந்து செல்கிறேன், வீணு விருதாவாக போய்விட்டேன் என்றெல்லாம் தங்களை குறைத்து மதிப்பிட்டு கொண்டு கிறிஸ்தவத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களே நாம் இந்த உலகத்திலே பார்க்கத்தான் செய்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இன்றே விசுவாசிப்பீர்கள் என்றால் அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதாகமத்திலே நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அது நம்முடைய விசுவாசத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை விசுவாசியுங்கள். 5வதாக நாம் பார்க்கும்போது லூக்கா 7:8 அந்த 100 சொல்லுகிறார், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். அவர்களை அனுப்பும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன், ஒரு ராஜ்யத்தின் கீழாக பணி செய்கிறேன், எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவன் ஒரு 100 ஒருவனை அதிகாரத்தோடு வா என்றால் வருவான், போவென்றால் போவான், அந்த அதிகாரத்தை உடையவனாக இருக்கின்றேன் என்று நான் சொன்னதாக அங்கே போய் அவருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற அவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான். அங்கதான் நாம் கவனிக்க வேண்டும். 100 அதிபதி ஒரு கொர்நேலியை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் முதல் 2 வசனம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகி கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த 100 அதிபதி கொர்நேலியு தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன், ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடியவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார், எதுக்கு பயப்பட வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. இந்த அதிகாரத்திற்கு மேலாக ஒரு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு பய உணர்வு அவனுக்குள்ளாக இருந்தது. அதே போல இந்த 100 அதிபதியும் அதிகாரத்தில் இருந்த போதிலும் கூட தேவனுக்கு பயப்படுகிறவனாக கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். 6வதாக நாம் பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனம், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். திரளான ஜனங்கள் வருகிறார்கள், இஸ்ரவேலர்கள். அவர்களுக்குள்ளாகவும் இந்த விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த 100 அதிபதி இடத்தில் இருக்கிறது என்று காண்கிறார். நீங்கள் நானும் முகத்தை பார்ப்போம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நாம முகத்தை பார்த்து தான் ஒருத்தனை தீர்ப்பு செய்வோம். அந்த தீர்ப்பு பொய்யாய் போய்விடும். ஆனால் தேவனுடைய தீர்ப்பு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தீர்ப்பு மிக சரியானதாக இருக்கும். உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த 100 அதிபதியினுடைய விசுவாசத்தை அவர் பார்த்தார். இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த விதமான ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட விசுவாசம் இவனுக்குள்ளாக இருக்கிறது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். அவ்வளவு பெரிய காரியங்களை இயேசு உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் நானும் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எத்தகையதாக இருக்கிறது
என்பதை இந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? மத்தேயு 15:28 வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவளுடைய விசுவாசம் மிக பெரிதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, அந்த துணிக்கைகள் விழுமே, அவைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று ஆண்டவரோடு கூட கேட்கின்றார். அவளுடைய விசுவாசம் பெரியதாக இருந்தது. எனவே அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று பார்க்கிறோம். கடைசியாக 7வதாக இந்த 100 வேலைக்காரன் சுகமானான். லூக்கா 7வது அதிகாரம் 10வது வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். நல்ல சுகமாக உட்கார்ந்திருக்கிறான். மரண அவஸ்தைப்பட்டவன் இப்பொழுது வீட்டுக்கு வருகிறாங்க. அவன் சுகமாயிட்டான். எந்த நேரத்தில் சுகமானது? மத்தேயு எழுத்தாளன் எழுதுகிறார், மத்தேயு 8:13. பின்பு இயேசு 160 நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுத்தமாவான். எந்த நாளிகையிலே இயேசு சொன்னாரோ அந்த நாளிகையிலே 160 அந்த பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தையிலிருந்து விடுதலையானான். அன்பானவர்களே, இயேசு அற்புதமானவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே நாம் சுகமாகும். இயேசு செய்த 2வது அற்புதம் என்னவென்றால், ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் நலம் பெற்றான். யோவான் 4வது அதிகாரம் 49 52 வசனங்கள். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். ஒரு ராஜாவின் மனுஷன் இயேசுவை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். என் பிள்ளை சாக போகிறான், இந்த சாகிறதுக்கு முன்னாடி வந்து காப்பாத்துங்க என்று கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நம்பிக்கை தான் அவசியம். என்ன வர சொன்னா வரமாட்டேன்றாரு, எங்க வீட்டுக்கு வரக்கூடாதா, எங்க வீட்டில் வந்து அவர் கால்பட்டாவே போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? அவனை பார்த்து, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். எப்படி ஆண்டவரே அது நடக்கும்? அதெல்லாம் அவன் கேட்கல. அந்த வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அவன் என்ன வீட்டுக்கே போற வழியிலே எதிர்கொண்டு வர்றாங்க அவனுடைய ஊழியக்காரர்கள். உன்னுடைய குமாரன் பிழைச்சிட்டான். அந்த சந்தோஷத்தை சொல்லுவதற்காக ஓடோடி வருகிறார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் உண்டாயிற்று, குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். இப்ப காய்ச்சலே கிடையாது, காய்ச்சல் இருந்து விடுதலை ஆகி விட்டான், ஜுரம் விட்டுச்சு, இப்பொழுது நன்றாயிருக்கிறான். அன்பானவர்களே, 160 விசுவாசம் ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஆட்களை அனுப்புகிறான். அதே போல கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரிது என்று பார்க்க, ஒரு ராஜாவினுடைய மனுஷன் அவருடைய வார்த்தையை நம்பி போனான். அவருடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த வியாதியிலிருந்து, ஜுரத்திலிருந்து விடுதலை அடைந்தான் என்று பார்த்தோம். நீங்களும் இயேசுவை நம்புங்கள். இந்த 160 விசுவாசத்தை உடையவர்களாக மாறுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நாங்கள் குணமாகும். அந்த நம்பிக்கையை இந்த 160 சம்பவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அருமையான நேயர்கள், உம்மை பற்றி கொண்டு, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க பிதாத்தாமே அவர்களை கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமா? எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith comes by hearing, and hearing by the word of God. Amen. urgenandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.